சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கார்டு என்பது அரசாங்க ஆவணங்களில் மிக முக்கியமான ஆவணமாக உள்ளது. ரேஷன் கார்டில் எப்படி யாரேனும் இறந்துவிட்டாலோ அல்லது புதிதாக திருமணமாகி வேறு வீட்டுக்கு சென்றாலோ பெயர் நீக்கம் செய்யப்படுகிறதோ, அதே போல புதிதாக திருமணமாகி ஒரு பெண் வீட்டிற்கு வரும்போது அவருடைய பெயர் ரேஷன் கார்டில் சேர்க்க வேண்டும். இந்த செயல்முறை செய்வதற்கு முன்பு அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது ஆன்லைனில் சுலபமாக செய்து கொள்ளலாம். சாமானிய மக்களுக்கு அன்றாட உணவு பொருட்கள் போய் சேர வேண்டும் என்ற காரணத்தினால் மாநில அரசு கொண்டு வந்ததுதான் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம். இதன் மூலம் சர்க்கரை, அரிசி, பருப்பு போன்ற பொருட்களை மாதம் மாதம் குறைந்த விலையில் வாங்கிக் கொள்ளலாம். ஒரு நபரை ரேஷன் கார்டில் சேர்க்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பின்வருமாறு பார்ப்போம். குடும்ப உறுப்பினரின் பெயரை எப்போது ரேஷன் கார்டில் சேர்க்க வேண்டும்? புதிதாக திருமணமானவர்கள் ரேஷன் கார்டை பெற விண்ணப்பிக்க வேண்டும். அதுவே கூட்டு குடும்பமாக இருந்தால் திருமணமான நபரின் பெயர் ரேஷன் கார்டில் இருக்கும். எனவே திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் பெயர் அதில் சேர்க்கப்பட வேண்டும். இது போன்ற சூழல் வரும்போது ஆன்லைனில் பெயரை சேர்த்து கொள்ளலாம். மேலும் ஒருவருக்கு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையின் பெயரை ரேஷன் கார்டில் சேர்க்க வேண்டும். முன்பெல்லாம் ரேஷன் கார்டில் பெயர் நீக்கவோ அல்லது பெயர் சேர்க்கவோ தாலுகா அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது அப்படி இல்லை. நீங்கள் ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே இந்த செயல்முறைகளை எளிதில் செய்து முடிக்கலாம். ஆன்லைன் மூலம் ரேஷன் கார்டில் ஒருவருடைய பெயரை சேர்ப்பது எப்படி? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஆன்லைன் மூலம் ரேஷன் கார்டில் பெயரை சேர்க்க பின்பற்ற வேண்டிய ஸ்டெப்ஸ்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் www.tnpds.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். உங்கள் மாநிலத்தை பொறுத்து இந்த இணையதள முகவரி மாறுபடும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி தமிழ்நாட்டிற்கு உரியது. பயனாளர் நுழைவு என்பதை பயன்படுத்தி உள்நுழையவும். உங்கள் ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை என்டர் செய்து கேப்சா குறியீட்டை கொடுத்து பதிவு செய் என்பதை கிளிக் செய்யவும். தற்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP அனுப்பப்படும். OTPயை என்டர் செய்து உள்நுழையவும். அதன் பின் குடும்பத்தில் உள்ள நபர்கள், உங்களுடைய குடும்ப அட்டை நபர், பெரியவர்களின் எண்ணிக்கை, சிறியவர்களின் எண்ணிக்கை, மற்ற குடும்ப அட்டை விவரங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கும். மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் என்பதன் கீழ் உறுப்பினரை சேர்க்க என்பதை கிளிக் செய்யவும். திருமணமாகி வீட்டில் இருந்து ஒரு பெண் வேறு வீட்டிற்கு சென்று இருந்தால் அவருடைய பெயரை ரேஷன் கார்டில் இருந்து நீக்க வேண்டும். மாறாக அவருடைய கணவர் வீட்டில் அந்த பெண்ணின் பெயர் ரேஷன் கார்டில் இணைக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் 1 முதல் 3 நாட்கள் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கப்படும். இதனை நீங்கள் ஆன்லைனில் சரி பார்த்து கொள்ளலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.